தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது? 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மை தாங்கி வழிநடத்துகிறார், காத்து கொண்டார். நம்முடைய அனைத்து துயரங்கள், கவலைகள் மத்தியில் அவர் ஆறுதல் அளித்து நம்மை திடப்படுத்தி வழிநடத்தினார். நாம் அவரை விசுவாசித்து அவர் மீது பற்றுதலாக இருக்கும் பொழுது அவர் தம்முடைய பலனை நமக்கு தந்து நம்மை தாங்கி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்குள்ளாக சாந்தம், சகிப்புத்தன்மை, நற்குணம் காண தேவன் பிரியப்படுகிறார். நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நாம் எவ்வாறு இந்த குணங்களை பெற்று இருதயத்திலே நிலை நிறுத்திக் கொள்ள முடியும்? யாக்கோபு 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் விழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அது நிச்சயம் நம்மை காத்து வழி நடத்துகிறது. நமக்கு தேவையான சாந்தம், நற்குணம், விசுவாசம், சகிப்புத்தன்மை தந்து நம்மை நீதியின் பாதையில் நடத்தி ஆறுதல் அளித்து நமக்கு தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவருடைய தயவையும் பெறத்தக்கதாக நீடிய பொறுமையை நமக்கு தந்து வழி நடத்துகிறது. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அதில் நிலை நிற்கும் பொழுது நாம் தாழ்மையோடு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய பாவத்தை விட்டு ஒளிந்து அவருடைய இரட்சிப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாவை அவர் காத்து வழி நடத்துகிறார். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை முழுமையாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்த பொழுது தன்னை சுற்றி இருந்தவர்கள் எவ்வளவு ஏளனம் பரியாசம் செய்தாலும் அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். அனைத்தையும் சகித்தார். நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கவும் நம் பாவங்களை அவர் கழுவி தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். நம் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சாந்தமும் நற்குணமும் அவருக்குள்ள இருந்த அந்த சகிப்புத்தன்மையோடு அவர் பாராட்டின இரக்கத்தினாலே நமக்கு கிடைத்த மீட்பு. நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படுவோம். தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதான தாழ்மை, சற்குணத்தை நாம் நம்மில் தரித்துக் கொள்வோம். ஆமீன்.